எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட முதல் வகுப்புக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நாம இல்லாம இருக்கவே முடியாத நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமான ஒரு விஷயத்த பத்தி தான். வாங்க சில சூப்பரான விஷயங்களோட கத்துக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, கிளாஸ் ஆரம்பிச்சாச்சா? யோசிச்சு பாருங்க, நம்ம உயிர் வாழ்றதுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? காத்து, சாப்பாடு, கரெக்ட். ஆனா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக், தண்ணீர். ஆங்கிலத்துல சொன்னா வாட்டர். சும்மா பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னு. மழையால தான் இந்த உலகமே நடக்குது, அதனால மழைங்கிறது அமுதத்துக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. அப்போவே தண்ணியோட அருமையை புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ அதோட அருமை நமக்கு இன்னும் ஜாஸ்தியா புரியுது இல்லையா? சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த தண்ணி இதெல்லாம் எங்கிருந்து தான் வருது? எப்படி ஊரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுது? வாங்க, அதோட அந்த சுவாரஸ்யமான பயணத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். நமக்கு தண்ணி எங்கெல்லாம் இருந்து கிடைக்குது? ஆறு, ஏரி, கடல், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அது மட்டும் இல்ல, பூமிக்கு அடியில இருக்கிற நிலத்தடி நீர், நம்ம வீட்ல தோன்ற கிணறு, அப்புறம் தானாவே பொங்கி வர்ற ஊற்று, இப்படி பல வழிகள்ல நமக்கு தண்ணி கிடைக்குது. இதுக்கு பேர் தான் சோர்சஸ் ஆஃப் வாட்டர், அதாவது நீரின் ஆதாரங்கள். கடல் தண்ணிய குடிச்சா ஏன் இவ்ளோ உப்பா இருக்கு? அதுக்கு காரணம் அதுல இருக்கிற செலினிட்டி. செலினிட்டினா உவர்ப்புத்தன்மை. சிம்பிளா சொன்னா தண்ணில எவ்வளவு உப்பு கலந்திருக்குங்கிற அளவுதான். கடல் நீர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5% உப்பு இருக்கும். இந்த செலினிட்டிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸி டிப். அது கேக்குறதுக்கு சால்டினிட்டி மாதிரி இருக்குல்ல, அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. கிணத்து தண்ணி, ஊற்று தண்ணி ரெண்டுமே நிலத்துக்கு அடியில இருந்து தான் வருது. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. கிணறுனா என்ன? நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரா போட்டு பூமிக்குள்ள இருந்து தண்ணி உறிஞ்சு எடுக்கிற மாதிரி. ஆனா ஊற்று அப்படி இல்ல. அது ஒரு சோடா பாட்டில திறந்தா எப்படி புஸ்ஸுன்னு பொங்கி வருமோ அந்த மாதிரி பூமிக்கு அடியில இருக்கிற பிரஷர்ல தண்ணி தானாவே வெளியே பீறிட்டு வர்றது. அதனாலதான் ஊற்று நீர் பொதுவா ரொம்பவே சுத்தமா இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், நீர் சுழற்சி, அதாவது த வாட்டர் சைக்கிள். இது நம்ம பூமியோட ஒரு நான் ஸ்டாப் சூப்பர் டூப்பர் ரீசைக்ளிங் சிஸ்டம். இதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்க ஒரு ஃபன்னான டிப் சொல்றேன். எவ்ரி கூல் பர்சன் ஃப்ளோஸ். அதாவது முதல்ல இவாப்பரேஷன், சூரிய வெப்பத்தால தண்ணி ஆவியாகி மேல போகுது. அப்புறம் கண்டென்சேஷன், மேல போன நீராவி குளிர்ந்து மேகமா மாறுது. அடுத்து பிரிசிபிடேஷன், அந்த மேகத்துல இருந்து மழையா கீழே வருது. கடைசியா ஃப்ளோயிங் பேக், அந்த மழை தண்ணி ஆறுகள் வழியா ஓடி மறுபடியும் கடலுக்கே போகுது. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. ஓகே, தண்ணி எங்கிருந்து வருதுன்னு பார்த்தாச்சு. ஆனா நம்ம கைக்கு கிடைக்கிற இந்த கொஞ்சோண்டு நல்ல தண்ணிய நாம என்ன பண்றோம்? எப்படி அதை மேனேஜ் பண்றோம்? வாங்க, நம்மளோட வாட்டர் பிளான பத்தி பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களை கொஞ்சம் ஷாக் பண்ணலாம். நம்ம பூமி மேல இருக்கிற மொத்த தண்ணில கிட்டத்தட்ட 97.5% உப்பு தண்ணி. ஆமா, கடல் நீர். அதை நம்மளால குடிக்க முடியாது, விவசாயத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நல்ல தண்ணி வெறும் 2.5% தான். யோசிச்சு பாருங்க எவ்ளோ கம்மின்னு. சரி, அந்த 2.5% நல்ல தண்ணியாவது நமக்கு முழுசா கிடைக்குதான்னு கேட்டா அதுவும் இல்ல. அதுல பெரும் பகுதி பனிப்பாறைகளா உறைஞ்சு போயிருக்கு. மீதி இருக்கிறதுலயும் முக்காவாசி பூமிக்கு அடியில இருக்கு. அப்போ நாம ஈஸியா யூஸ் பண்ற ஆறு, ஏரி தண்ணி எவ்வளவு தெரியுமா? ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெரிய பக்கெட் நிறைய தண்ணி நம்ம பூமின்னு வச்சுக்கிட்டா அதுலேருந்து நம்ம குடிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய தண்ணி வெறும் 1 டீஸ்பூன் அளவுதான் இருக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப விலைமதிப்பற்றது. இவ்ளோ கம்மியா இருக்கிற தண்ணிய வச்சு நாம என்னதான் பண்றது? அதுக்கு ஒரு பிரமாதமான தீர்வு இருக்கு. அதுதான் மழை நீர் சேகரிப்பு, அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். சிம்பிளா சொன்னா பெய்கிற மழைய வேஸ்ட் பண்ணாம சேமிச்சு வைக்கிறது. இதுல நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடிங்கிறதுல நாம உண்மையிலேயே பெருமைப்படணும். ஏன்னா இங்க இது ஒரு கட்டாய திட்டம். டெக்னாலஜிய வச்சு கடல் தண்ணிய நல்ல தண்ணியா மாத்த முடியுமா? முடியும். அந்த முறைக்கு பேரு தான் டீசாலினேஷன், அதாவது உப்பு நீக்குதல். இதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு டெக்னிக் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இது எப்படின்னா, ஒரு ஃபில்டர் இருக்கும். அது ஒரு பக்கா பவுன்சர் மாதிரி. அது வழியா பிரஷரோட கடல் தண்ணிய அனுப்பும்போது அந்த பவுன்சர், ஹேய் நீ நல்ல தண்ணி H2O உள்ள போ அப்படின்னும், நீ உப்பா, சாரி ப்ரோ உனக்கு என்ட்ரி இல்லைன்னு சொல்லி தடுத்துரும். இப்படிதான் நல்ல தண்ணி தனியா உப்பு தண்ணி தனியா பிரியுது. சூப்பர்ல. இதுவரைக்கும் தண்ணியோட நல்ல விஷயங்களை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் சீரியஸான ஒரு டாபிக் உள்ள போகலாம். இந்த நல்ல தண்ணி கெட்டு போனா என்ன ஆகும்? அதனால வர பிரச்சனைகள் என்ன? வாங்க, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த நம்பரை பாருங்க, 25%. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்துல ஒவ்வொரு 4 பேர்ல ஒருத்தருக்கு சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கிறதில்ல. நினைச்சு பாருங்க, நமக்கு எவ்ளோ சுலபமா கிடைக்கிற ஒரு விஷயம் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் நீர் மாசுபாடு, அதாவது வாட்டர் பொல்யூஷன். தண்ணி எப்படி அசுத்தமாகுது? பெரிய பெரிய தொழிற்சாலை கழிவுகள், சாக்கடை நீர், விவசாயத்துல பயன்படுத்துற கெமிக்கல்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா நாம நம்ம வீடுகள்ல யூஸ் பண்ற சோப்பு, ஷாம்பு, நாம தூக்கி போடுற பிளாஸ்டிக்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட தண்ணிய ரொம்பவே பாதிக்குது. அதனால இதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்கு. உலகத்துல வர நோய்கள 100க்கு 80 நோய்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஷாக்கிங்கா இருக்கும், ஆனா உண்மை. அதுக்கு காரணம் அசுத்தமான தண்ணீரும் சுகாதார குறைபாடு தான். 10ல 8 நோய்கள். இதெல்லாம் நாம நினைச்சா தடுக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது தான் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம். வயிற்றுப்போக்கு, சீதபேதி, டைஃபாய்டு, காலரா, இந்த நோய்களோட பேரையெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு காரணம் அசுத்தமான நீர். நம்ம கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் தண்ணீர்ல கலந்து இந்த நோய்களை உண்டாக்குது. ஒரு சின்ன எச்சரிக்கை, அசுத்தமான தண்ணி மட்டும்தான் ஆபத்துன்னு நினைக்காதீங்க. சுத்தமான தண்ணி கூட சில சமயம் வில்லனா மாறும். எப்படின்னா, நம்ம வீட சுத்தி தேங்கி நிக்கிற நல்ல தண்ணில தான் இந்த ஏடிஸ் கொசு முட்டை போட்டு டெங்கு காய்ச்சல பரப்போம். சோ தண்ணி எங்கேயும் தேங்காம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இவ்ளோ நேரம் கவனிச்சது போதும். இப்போ உங்க மெமரிய டெஸ்ட் பண்ற நேரம் வந்தாச்சு. ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் குவிஸ். ரெடியா? பாப்போம் யாருக்கெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்குன்னு. முதல் கேள்வி உங்களுக்காக. அந்த உப்பு தண்ணிய நல்ல தண்ணியா மாத்துற ஒரு மேஜிக் ப்ராசஸ் பார்த்தோமே, அதுக்கு பேர் என்ன? யோசிங்க. பதில் டீசாலினேஷன். அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னிக் ஞாபகம் இருக்கா? சூப்பர்! சரியா சொன்னவங்களுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். ரெண்டாவது கேள்வி, வாட்டர் சைக்கிளோட 4 ஸ்டேஜஸ் என்னென்ன? ஒரு சின்ன க்ளூ கொடுக்கறேன். எவ்ரி கூல் பர்சன் ஃப்ளோஸ். இப்ப சொல்லுங்க பாப்போம். கரெக்ட். எவாபரேஷன், காண்டன்சேஷன், precipitation அண்ட் flowing back. தமிழ்ல சொன்னா ஆவியாதல், சுருங்குதல், மழைப்பொழிவு மற்றும் மீண்டும் கடலுக்கு செல்லுதல். 7. சரி, நம்மளோட கடைசி கேள்வி உங்களுக்கு தான். நல்ல தண்ணிங்கிறது வெறும் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். இவ்ளோ விலை மதிப்பில்லாத இந்த தண்ணிய காப்பாத்த இன்னிக்கே நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறீங்க? ஒருவேளை பல் தேய்க்கும்போது டேப்பை ஆஃப் பண்றதா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது. யோசிங்க. ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட இந்த முதல் வகுப்புல கலந்துக்கிட்ட உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சீக்கிரமே அடுத்த பாடத்துல சந்திப்போம்.